நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் த டீச்சர். அதுதான் படத்தோட பேர். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அமலா பால் இருக்காங்களா, அவங்க தான் ஹீரோயினாக இருப்பாங்க. இப்போ அவங்க கண்ணு முழிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகவே இருந்துட்டு இருக்கும். ரொம்ப சோர்வாக இருக்கும். என்னன்னே ஒன்றுமே புரியாது. அவங்க பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு அவங்க வருவாங்க. இப்போ அவங்க கல்யாணமானவங்க தான். இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. என்ன நைட்டெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்க, சில நேரம் சீக்கிரம் எந்திரிச்சிரு, சில நேரம் ரொம்ப லேட் ஆகுது அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அதோடு வந்துட்டு இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குது, நீ வேலைக்கு போறியா அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவாங்க. அதோட சரி ஓகே இப்போ நான் கிளம்பிடுறேன், அப்புறம் நீ கிளம்புறதா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணு, நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்காரர் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இருப்பாங்க. எங்கே ஒரு தோட வேற காணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தொட்டு பார்த்துட்டு ஆமாம் காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எத்தனாவது, சரி சரி தேடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஹக் பண்ணுவார். நான் இன்னும் குளிக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு சாவியை மறந்துடுவார். அப்புறம் திரும்ப வந்து சாவி எடுத்து கேட்பாரு. அவங்க சாவி எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு இப்போ வீட்டுக்காரர் வந்து கிளம்பிடுவார். இப்போ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வீட்டுக்காரங்க வெளியே போனோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கதவு வேக வேகமாக சாத்திட்டு இப்போ வந்து நின்று கண்ணாடி முன்னாடி தான் பார்ப்பாங்க. அப்படியே அவங்க உடம்புல எதுவும் காயம் ஏற்பட்டிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்கும். என்ன அப்படின்றது அவங்களுக்கும் புரியாது, நம்மளுக்கும் புரியாது. சரின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்காரர்கள் அவர் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்ப்பார். வார்ட் பாய்ன்னு சொல்லுவாங்களா, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க ரெண்டு பேரும் எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார் வந்துட்டு இந்த மாதிரி பேர் சொல்லி இந்த பொண்ணு இங்கே அட்மிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னை ஹீரோட அதாவது இவர் இருக்கார்ல ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்வாருன்னா, அவங்க கேட்குற அந்த பொண்ணு வந்துட்டு இந்த வார்டில் தான் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்கள போய் காட்டு அப்படின்னோடனே இந்த போலீஸ்கார் அவங்கள கூட்டிகிட்டு போய் இவர் வந்து அவங்கள காட்டுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பெட்டில் சேர்த்துருப்பாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது சின்ன பொண்ணாக இருக்கும். அவங்க அப்பா அம்மா பக்கத்துலேயே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. இவர் வந்தவொடனே நல்லா இருக்கியம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட கேட்டுட்டு நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவார். அவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ பக்கத்தில் உள்ளவர்கிட்ட வந்து இந்த இவர் இருக்கார்ல அவர் கான்ஸ்டபிள்கிட்ட வந்து அவங்க கம்ப்ளைண்ட்டை படிச்சு காட்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படிப்பாங்க. இந்த பொண்ணுக்கே அந்த பொண்ணு முன்னாடியே படிப்பாங்க. அது விஷயம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நடக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சு. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளக்கமா விரிவா ரொம்ப அந்த மாதிரிலாம் எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. கம்ப்ளைண்ட்டாக எழுதி வச்சு இந்த மாதிரி தான் அப்போ அந்த அது அது வந்து பாதிக்கும்ல. அதனால வந்துட்டு அவங்க பெற்றவங்க வந்து அதெல்லாம் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நாளை பின்ன இந்த மாதிரி தான் பேப்பரில் நியூஸ்லாம் வரும். அது உங்கள் பொண்ணோட எதிர்காலத்தை தான் பாதிக்கும். அதனால் வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வேண்டாம், எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் இந்த பேரண்ட்ஸும் சொல்லிடுவாங்க. கவலைப்படாத பாப்பா, உனக்கு கம்பன்சேஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் அங்கேருந்து கிளம்பிடுவார். வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் பேசி முடிச்சுட்டு வெளியே வருவார். இவங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டினார் பார்த்தீங்களா ஹீரோயினோட ஹஸ்பண்ட். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த மரப்புக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இவங்க உள்ள என்ன பேசுகிறாங்கன்றத ஃபுல்லாக ஒட்டி கேட்டுருவாரு. இவர் திடீர்னு வந்தவொடனே அப்படியே பார்த்துட்டு அப்படியே அப்படியே சமாளிப்பார். அவர் உடனே இவரோட ஐடி கார்டை வாங்கி பேரை பார்த்துருவாரு. பேரை பார்த்துட்டு நான் ஒன்றுமே பார்க்கல சார், என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் யார்ட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் எதுவுமே கேட்கல, நான் எதுவுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அவர் என்ன சொல்வார்னா அதுதான் உனக்கு நல்லது, உன் வேலைக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போயிடுவார். அதோட இவருக்கு என்னடா இப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரி மனசில் வச்சுப்பார். யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டார் இந்த விஷயத்த. அதோட இப்போ இவங்க இருக்காங்களா, ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இப்போ ரெடியாகி அவங்க ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டாங்களா வேலைக்கு, இவங்க வந்துட்டு தனியாக இப்போ ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. அப்போ வாட்ச்மேன் வந்து என்ன கேட்பாருன்னா, என்ன மேடம் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எப்போவுமே இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டீச்சராக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு லாஸ்ட்டாக தான் கிளம்புவாங்க, எல்லாரையும் இது பண்ணிட்டு கிளம்புவாங்க. நேற்று ஏன் டீச்சர் ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் தான் உங்களுக்கு கதவு திறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் சொல்லுவார். ஓ அப்படியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. திரும்ப வந்துட்டு உள்ளே வந்து பார்ப்பாங்க, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக அந்த இடம் அதெல்லாம் சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஞாபகமே வந்திருக்காது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அவங்களோட தோடு ஒன்று காணா போச்சுல, அது வந்து அங்கே இருக்கும். உடனே அதை எடுத்து மாட்டிப்பாங்க. அப்படியே சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களோட ஃப்ரெண்டு ஒரு டீச்சர் இருப்பாங்க, அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையுமே பேசிகிட்டே வருவாங்க. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்லாம் வந்துட்டு லீவுனா இங்கே வருவேன், என் கூட அங்கே வருவேன், இப்போனா எப்போ பார்த்தாலும் உங்கள் மாமியார் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. அவங்க ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடிலாம் எனக்கும் பிடிக்காது தான், ஏன்னா அவங்க மாமியார் வீடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவில் இருக்கும். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், அங்கே இருக்கிறவங்களும் அப்படிப்பட்டவங்க தான், எனக்கு அங்கே போக ரொம்ப பிடிச்சிருக்கு, 2 நாள் லீவ் கிடைச்சாலும் அங்கே தான் போக தோணுது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டே வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ இவங்களை பிக்கப் பண்ண வந்திருப்பாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஃப்ரெண்டை வந்து கேட்பாங்க, நீங்கள் கிளம்பலன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லும்போது எங்களையும் வெயிட் பண்ண சொல்லிடாதீங்க, எங்களுக்கு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்லவும் அதெல்லாம் சொல்லலை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ 2 பேருமே ஹீரோயினும் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துருவாங்க. அவசரமாக இப்போ இவங்க எங்கே கிளம்பி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி அவங்க பேசி வச்சிருந்தாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு லீவு தான், அந்த தீவுக்கு தான் அவங்க மாமியார் வீட்டுக்கு வரதுக்காக தான் வந்திருக்காங்க. அது கொஞ்சம் இதாக தானே இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்டோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேச்சாளராக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக அவங்க போராடுவாங்க, அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட அவங்களுக்கு அந்த பாராட்டு விழா அந்த மாதிரி தான் நடத்திட்டு இருப்பாங்க. நீங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், நான் நிறைய இது பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு மக்களுக்கு இதாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஹீரோயினும் வந்துட்டு நின்றுட்டு அவங்க அம்மா பேசுகிறதெல்லாம் கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா 2 நாள் அங்கே இருந்துட்டு கிளம்பிடுவாங்க. இங்கே வந்து ஹீரோயினோட மாமியாருக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். அவங்க சொன்னால் எதை வேணால் செய்யக்கூடிய மக்களாகவே அவங்க எல்லாருமே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பிரபலமானவங்களாக தான் அங்கே இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆகிட்டு இருக்கு, அதாவது ஒரு 5-6 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை இன்னும் கிடையாது, நிறையா முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து
இப்போ வந்து ரிசல்ட் வந்திருக்கும். அத பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, அவங்க முகம்லாம் மாறி ஒரு மாரி அழ ஆரம்பிச்சுருவாங்க. ரொம்ப நேரம் அழுதுட்டே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்துட்டு சிசிடிவி கேமராலாம் இருந்துச்சான்னு சொல்லி கேட்பாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, "அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல சிசிடிவி கேமரா கிடையாது. நீ எதுவுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி ஏதாவது இருந்தா வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இப்ப நீ சொல்ற கணக்குப்படி பார்த்தா 1 மாசம் கிட்ட ஆகுது. அந்த மாரிலாம் எதுவுமே வாய்ப்பே இல்ல. நீ ஏன் மனச போட்டு இப்படி குழப்பிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எப்படி என்னால அப்படி இருக்க முடியும்னு வேற சொல்லுவாங்க. அதோட நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொல்லும்போது, "இத்தன வருஷம் குழந்தை இல்ல. இப்ப இருக்கும்போது சந்தோஷம் தானே பண்ணணும். ஏன் இப்படிலான்னும்போது, என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என்னால எதையும் மறக்க முடியல. என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. அதோட பார்த்தீங்கன்னா, நைட் அவங்க வீட்டுக்காரங்க வந்து நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டே இருப்பாரு. திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து அங்க இருக்க மாட்டாங்க. எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அவங்க உட்காந்து ஏதோ நோண்டிட்டு இருப்பாங்க. "என்ன பண்ற தூங்காம?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "ஃபோன செட் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லுவாங்க. ஏன்னா இவரு ஃபோன் வாங்கி குடுத்துருப்பாரு. அந்த ஃபோன வந்து அவங்க அப்படியே போட்டே வச்சிருப்பாங்க. இப்பதான் நல்லது வாங்கி எத்தன நாளாவது இப்பயாவது செட் பண்றியா? அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவர் வந்து சீக்கிரம் வந்து படுன்னு சொல்லிட்டு அவர் போயிருவாரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேர போட்டு, அவங்க இருக்க ஊரையும் போட்டு, அந்த மாரி டீச்சரோட வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்பாங்க. நெட்ல போட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு எதுவுமே வராது. எல்லாமே அந்த மாரி அவங்க போட்டதுக்கான ரிசல்ட் எதுவுமே காட்டாது. அதுக்கு முன்னாடியே இப்ப ஹஸ்பண்ட் பேசிட்டு இருந்தார்ல, அவர் பேசும்போது என்ன செய்வாருன்னா, காலண்டர பார்த்துட்டு, "இப்போ உனக்கு டேட் வந்திருக்கணுமே" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல வரலன்னு" சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அப்ப ஏதாவது நல்ல விஷயமா இருக்குமான்னு கேட்கும்போது, அவங்க இன்னும் பிரெக்னன்ட் ஆனது அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயே அவங்க சொல்லாம வச்சிருக்காங்க. அதோட அவர் என்ன சொல்வாருன்னா, "எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "இல்ல இப்போதைக்கு வேண்டாம். நான் வெளியூர்லாம் போயிட்டு வந்தோம்ல, அதனால கூட கொஞ்சம் டிலே ஆகும். அதனால வேண்டாம்" அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து, அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயத்த வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. இப்ப இவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "உனக்காக தான் நான் வந்து இத எடுத்துட்டு வந்து குடுத்தேன். என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு கொண்டு வந்து குடுத்தாங்க. சிசிடிவி கேமராலாம் கிடையாது. வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உன்னோட ரெஃபரன்ஸ்க்காக தான் இதையும் நான் குடுக்குறேன். இனிமே இத பத்தி யோசிக்காத. என்னன்னே தெரியாம நீ எதுக்கு அதெல்லாம் போட்டு யோசிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ரொம்ப மரியாதை குடுப்பாரு. ரொம்ப பிரியமா தான் இருப்பாரு. அவங்க வீட்ல இருக்கும்போது ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றதெல்லாம் பண்ண மாட்டாரு. அவங்க வெளிய போயிருக்க நேரம் தான் பண்றாரு. அதுதான் அவர் குடுக்குற மரியாதைன்னு கூட சொல்லிக்கலாம். அதோட ஃப்ரெண்ட்ட வேற வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு. அவரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல வேலை பார்க்குறவரு. 2 பேருமே இங்க பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்குடா உன் பொண்டாட்டிக்கு இப்படி பயப்படுற? நான்லாம் பயப்படவே மாட்டேன். வீட்லயே நான் எல்லா வேலையும் பண்ணுவேன். இப்போ ஆம்பளைங்க தான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுன்ற மாரிலாம் அவர் சொல்லுவாரு. இவர் என்ன சொல்வாருன்னா, அந்த மாரி நான் செய்ய மாட்டேன். ஏன்னு கேட்கும்போது, நான் அவள அந்த அளவுக்கு மதிக்கிறேன், நேசிக்கிறேன். அவ மனசு கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, "சரி, சரி விடு. இது நீலாம் உன்னலாம் திருத்தவே முடியாதுடா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிகரெட் அது மட்டும் எனக்கு குடுன்னு சொன்னோனே, இவர் வந்து ஒய்ஃப்க்கு தெரியாம ஒளிச்சு தான் வச்சிருக்காரு. வீட்ல போய் தேடிட்டே இருப்பாரு. அப்படி தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பீரோக்குள்ளலாம் தேடும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ரிசல்ட் ஒண்ணு அந்த ஷீட் இருக்குல்ல டாக்டர கன்சல்ட் பண்ண அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அது வந்து கிடைக்கும். அத பார்த்தோனே இவருக்கு ஒரு மாரி ஆயிடும். அத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கன்சீவ் ஆன விஷயம் வந்து அதில கன்ஃபார்மா இருக்கும். இவருக்கு சந்தோஷமா தாங்காது. என்கிட்ட ஏன் இவ இன்னும் சொல்லாம இருக்கா? ஒரு வேள சர்ப்ரைஸா சொல்லலாம்னு நெனச்சிருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு குஷி தாங்காத உடனே ஃப்ரெண்டு கிட்ட போய் காட்டுவாரு. ஒரு வழியா சாதிச்சுட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இவர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நைட் அவங்க வைஃப் வந்து படுக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு ஏதாவது சர்ப்ரைஸ் அப்படி இப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிருவாங்க. உடனே என்ன அது ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து எனக்கு தெரிஞ்ச மாரியே காட்டிக்க மாட்டாரு. அப்படியே அமைதியா இருப்பாரு. மறுநாள் இவங்க 2 பேரும் விளையாடிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்துட்டு வெளிய போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து டிராப் பண்றேன்னு இல்ல நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க போறாங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களோட அம்மா வீட்டுக்கு தான் அவங்க போறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஊர்ல தான் வந்துட்டு இவங்க கூட படிச்ச ஸ்டூடண்ட்லாம் இருக்காங்க. அந்த ஸ்டூடண்ட்டோட அண்ணனுக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு Facebookல பார்த்துருப்பாங்க. அதனால வந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு வந்து இவங்கள யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவங்க தான் இதில பார்த்து தானே போறாங்க. போயிட்டு இத வந்து அதாவது ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல மாட்டாங்க. இந்த மாரி அம்மா வீட்டுக்கு போறாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது, அம்மாக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இவர்கிட்ட எப்படி சொல்லிடுவாங்க, அம்மா கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அங்க தான் வரதா இருக்கேன்னு சொல்லுவாங்க. சரிம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அங்க ஏதாவது வர்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு கேட்பாங்க. உடனே வந்துட்டு ஏதாவது குட் நியூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. உடனே டக்குன்னு ஃபோன வச்சுட்டு இவங்களுக்கு கடுப்பாயிடும் ஃபோன வச்சுருவாங்க. இவர் வந்து ட்ராப் பண்றேன்னு சொல்லும்போது, இல்ல வேணாம் வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அம்மா கிட்டயும் பேசிட்டு தங்கச்சி அவங்களுக்கு ஒரு ஹீரோயினுக்கு தங்கச்சி இருப்பாங்க. அவங்கள்ட்டயும் பேசுவாங்க. பேச பேச கட் பண்ணிடுவாங்க. அவளுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேல தான் அப்படின்ற மாரி அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. சரி நீங்க முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க கிளம்பி வந்தாங்களா, நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அந்த இதில பார்த்தாங்களா ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸ்க்கு நேரா வந்துருவாங்க. அவங்க ஸ்டூடண்ட்டோட அண்ணனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த வீட்டுக்கு நேரா வந்துருவாங்க. வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டூடண்ட் கிட்ட வந்து கேட்பாங்க, உங்க அண்ணனுக்கு கல்யாணமான்னோனே, வாங்க டீச்சர் வாங்க டீச்சர் சொல்லிட்டு அந்த பையன் நல்லா மரியாதையா பேசுவான். சரின்னு சொல்லிட்டு நான் உங்கள இன்வைட் பண்ணவே இல்லையே, நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். இல்லப்பா இதில பார்த்தேன். அதனால தான் இங்க வந்தேன். இங்க ஒரு வேலையா வந்தேன். அப்படியே இங்க வந்துட்டேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. வந்தவங்க வந்து அந்த பையன்கிட்ட பேசுவாங்க. ஜூஸ் எதுவும் குடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்பான். இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வந்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல மிஸ். அவ தான் 12த் முடிஞ்சிருச்சு. இப்ப அவன் எங்க இருக்கான்? என்ன படிக்கிறான்? என்ன வேலைக்கு போயிருக்கான்றதே தெரியல. எந்த கான்டாக்ட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். அப்படியா? அப்படின்னு சொல்லவும், நீங்க உடனே வந்துட்டு அந்த பையனுக்கு ஒரு வேலை வரும். நீங்க உள்ள போங்க மிஸ். உள்ள தான் அண்ணன் இருக்கான். உள்ள போய் பாருங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவங்க அண்ணனுக்கு தானே கல்யாணம். சரின்னு சொன்ன உடனே அந்த பையன் வந்துட்டு ஜூஸ் குடுப்பான். வேணான்னு சொல்லிட்டு அவங்களும் இப்ப உள்ள போய் அண்ணன பார்க்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அண்ணன பார்க்கும்போது அவர் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஃபோட்டோ எடுக்கிறதுனால வெளிய வந்து நிப்பாங்க. வெளிய நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வேக வேகமா வருவாங்க. அவங்கள நல்ல விதமா பேசி இன்னும் 2 பசங்கள கூட்டிட்டு வருவாங்க. இவங்க டீச்சர்ட்ட பேசும்போது
பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, "கொஞ்சம் தனியா வரீங்களா? உங்கள்ட்ட பேசணும்னு" சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு வருவாங்க. அவங்களும் இந்த பக்கம் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, "நீ அவ அனுப்புன ஆள் தானே? குட்றி இங்க எதுக்குடி வந்த?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மரியாதைலாம் பேசிட்டு, அவங்க பேக்கெல்லாம் வாங்கி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. "இல்ல நான் இந்த ஸ்கூல் டீச்சர்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ சொல்லுவாங்க கேட்க மாட்டாங்க. இவங்க செக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடண்ட் அந்த பையன் இருக்கான்ல அவன் வந்துருவான். "என்ன பண்றீங்க? பேக்க குடு. அவங்க எங்க ஸ்கூல் டீச்சர். அவங்கள்ட்ட என்ன இப்படி நடந்துக்கிறீங்க?" அப்படின்னோனே, இவங்க வந்துட்டு, "எங்களுக்கு நம்ப முடியல. நாங்க சந்தேகப்பட்டுட்டோம்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்ப இந்த பையன் இருக்கான்ல, இந்த பையனோட அண்ணன் வந்துட்டு அவனுக்கு கல்யாணம். ஆனா, இதுக்கு முன்னாடி அவன் ஒரு பொண்ண லவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால அந்த பையன் என்ன பண்ணியிருப்பான்னா, அத வந்து பிரேக்கப் பண்ணி விட்டுட்டு, வேற ஒரு பொண்ணு நல்ல இடம் அமைஞ்ச உடனே அந்த பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருப்பான். இத வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களும் ஃபுல்லா வந்து சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு அந்த பொண்ணுல வீட்டுல இருந்து யாராவதோ, இல்ல அந்த பொண்ணும் வந்து ஏதோ ஒண்ணு யாரோ ஆள் அனுப்பி இந்த மாதிரி ஏதோ பண்ண சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அப்படின்றதுனால தான் இவங்க வந்து இப்படி இந்த மாரி இவங்கள வந்து செக்கிங் பண்றதெல்லாம் அதுக்காக தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இங்க திட்டிட்டே இவங்கள இது பண்ணிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கும். இப்ப உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து ஆள் அனுப்பியிருப்பாங்க. அதுல வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து அடிபட்டுருக்கும். இப்ப எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அங்க போனோனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஒண்ணுமே புரியாது. எல்லாம் இஷ்டத்துக்கு இருப்பாங்க. இப்ப டீச்சரும் வந்திருப்பாங்க. "நீங்க இன்னும் கிளம்பலையா டீச்சர்?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வேற கேட்டுட்டே இருப்பான். "இல்லப்பா சும்மா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்க வந்துட்டு, "உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு?" கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு அந்த பையனும் தெரியல டீச்சர். அவங்கலாம் இதில வரல பாருங்க. எனக்கு கான்டாக்ட்டே இல்லன்னு திரும்ப திரும்ப அவனும் சொல்லிட்டே இருப்பான். சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் அந்த பையனுக்கு நடந்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அந்த லேடி இருக்காங்கல்ல, இவங்கள வந்து செக் பண்ணாங்கல்ல, அவங்க வந்துட்டு இவங்கள்ட்ட பேசுவாங்க. "நான் இத தப்பா நெனச்சுக்காதீங்க. அந்த பொண்ணு வந்து எங்களுக்கு பிடிக்கல. இந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இத நாங்க இது பண்ணிட்டோம். அவன் ஒண்ணும் சும்மா கிடையாது. பார்த்தீங்களா, என்ன மாரி ஒரு வேல பார்த்துருக்கான்னு. அப்ப நான் உங்கள சந்தேகப்பட்டதில தப்பு இல்லல்ல. என்ன மன்னிச்சுருங்க." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. "நாளைக்கு தான் கல்யாணமா இருக்கும். கல்யாணத்துக்கு வருவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "கல்யாணத்துக்கு வர முடியுமான்னு என்னால தெரியல. நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிடுங்கன்னு" சொல்லிட்டு டீச்சரும் சொல்லுவாங்க. அதாவது ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி இப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் அண்ணனுக்காக மெடிசின் வாங்க வெளிய போகணும் அந்த ஸ்டூடண்ட். அவர் என்ன சொல்வார்னா, "ஏன் டீச்சர் தனியா போறீங்க? நானே உங்கள டிராப் பண்றேன்னு" சொல்வாரு. இல்ல பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. "இல்ல இருக்கட்டும். எப்படினாலும் இப்ப நான் வெளிய தானே போறேன். வாங்க உங்கள நான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து டிராப் பண்ணிர்றேன்" அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேரும் கிளம்பி வருவாங்க. வரும்போதும் பார்த்தீங்கன்னா, இப்ப கார் ஓட்டிட்டு தான் அவர் வந்துட்டே இருப்பாரு. வர வழியிலயும் வந்துட்டு கேட்டுட்டே வருவாங்க. "இப்ப என்ன அடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன பிளானு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க?" திரும்ப திரும்ப கேட்பாங்க. அப்ப திரும்ப திரும்ப அவங்களும் கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வரும். லவுட் ஸ்பீக்கர்லயே போட்டு பேசிட்டு, அவரு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப கார் ஓட்டிட்டே. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "நான் கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணு. நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது லாஸ்ட் பஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இல்ல அப்படின்னா நீ கார்லயே கூட என்ன டிராப் பண்ணிரு அப்படின்ற மாரி பேசி வச்சுப்பாங்க. சரி டீச்சர் நான் வெயிட் பண்றேன். நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்லுவான். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஹேண்ட் பேக் இருக்குல்ல, அத வந்துட்டு அவங்க உட்கார்ந்திருந்தாங்கல்ல அந்த சீட்லயே வச்சுட்டு, அவங்க மட்டும் இறங்கி வருவாங்க. இறங்கி வந்தவங்க வந்து பஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நேரா அங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கடை இருக்கும். அந்த டீ கடையில போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லைம் ஜூஸ் குடிப்பாங்க. அந்த வந்து அங்க ஒரு ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெச்ச கண்ணு வாங்காம இவரு பார்ப்பாரு. ஆம்பளைங்களா இருந்தாலும், பொம்பளைங்களா இருந்தாலும் டீசென்ட்டா இருக்கணும்ல. யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது நம்மளுக்கு சொந்தம் இல்லாதவங்கள எதுக்கு நம்ம பார்க்கணும்? அந்த மாரி அவங்கவங்க கரெக்ட்டா இருந்துட்டா பிரச்சனைகள் வராது. அதான் விஷயம். அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கருந்து கிளம்பிருவாங்க. கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா, யோசிச்சுட்டே அங்க உட்கார்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பஸ் எல்லாம் போய் பார்க்கவே மாட்டாங்க. போய் அங்க ஜூஸ் குடிச்சிட்டு திரும்ப இங்க வந்துருவாங்க. வந்துட்டு இந்த பையன்கிட்ட வந்து, "லாஸ்ட் பஸ் இன்னும் இருக்கதான்ப்பா செய்யுது. நான் அதிலேயே கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லவும், ஓகே டீச்சர்" அப்படின்னு சொன்ன உடனே, அந்த அவங்களோட ஹேண்ட் பேக் இருந்ததுல, அத எடுத்துட்டு இங்க பஸ்ல ஏறி வந்துருவாங்க. இங்க வந்துட்டு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்ப ஹேண்ட் பேக் வச்சுட்டு போனாங்கல்ல, அதுல வந்துட்டு ஃபோன்ல வந்து ரெக்கார்டிங் பட்டன் இருக்கும்ல, அத மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு, ஹேண்ட் பேக்குள்ளேயே போட்டுட்டு தான் அவங்க வந்திருப்பாங்க. இப்ப வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, காதுல ஹெட்செட் மாட்டிப்பாங்க. மாட்டிட்டு, "நான் நெனச்ச மாரி தப்பா எதுவுமே இருந்துறக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரே பண்ணிட்டே வந்து அத ப்ளே பண்ணுவாங்க. ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இங்கேருந்து கிளம்புன உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்துட்டு கால் பண்ணியிருப்பான். அவன் ஃப்ரெண்டுங்களுக்கு கால் பண்ணியிருப்பான். கால் பண்ணி எல்லார்கிட்டயும் என்ன பேசுவான் அப்படின்னா வந்துட்டு, இங்க முன்னாடி டீச்சர்ன்னு மரியாதையா பேசினான் பார்த்தீங்களா, இப்ப அவங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போன உடனே, "அவ காலையிலேருந்து என்கிட்ட எத்தன தடவ கேட்டா தெரியுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்காடா" அப்படி இப்படின்னு மரியாதைலாம் பேச அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு பயங்கரமா வெறி வரும். அந்த மாரி பேசுவாரு. அது மட்டும் இல்லாம, "ஏதோ சந்தேகம் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன்டா. அதான் துருவி துருவி கேட்டுட்டே இருக்கான்னோனே" "நீ எதுக்குடா கவலைப்படுற? அதெல்லாம் கவலைப்படாத. ஃபோட்டோஸு, வீடியோஸு எல்லாம் நம்மகிட்ட தானே இருக்கு. பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனை வந்தாலும்." அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் அவங்க 2 பேரும் பேசுறதெல்லாம் வந்துட்டு இந்த ரெக்கார்டிங்ல வந்து ஃபுல்லா கேட்டுருவாங்க. கேட்டுட்டு அவங்க அவ்ளோ அழுவாங்க. அ அது என்ன சொல்றது? அவ்ளோ கஷ்டமா இருக்கு பார்க்கறதுக்கே. அவ்ளோ நம்ம நெனச்ச மாரியே இந்த மாரி ஏதோ நடந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எப்படி நடந்துச்சு எதுவுமே தெரியல. அதனால ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்ப வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தங்கச்சிகிட்ட சொல்லுவாங்க. "உனக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுக்கா. அந்த மாரிலாம் உனக்கு ஒண்ணும் நடக்காது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பசங்களோட சேர்ந்து மத்த பசங்க இருக்காங்கல்ல, அவங்களோட எஃபி அக்கவுண்ட்லலாம் போயிட்டு தேடுவாங்க. அவங்களோட அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தேடிட்டே இருப்பாங்க. எதுக்காக இத தேடுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. இங்க வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாகிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா தங்கச்சிக்கு வந்து இது சொல்லுவாங்க. "இந்த மாரி நடந்திருக்கு எனக்கு" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு ஒண்ணும் ஆயிருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருப்பாங்க. இதோட இப்படியே போயிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துருவாங்க. இங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா
அவங்க வீட்டுக்காரர் வந்து வீட்ல இருக்க மாட்டாரு. அவர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாரு. எதுக்காக அப்டின்னா வந்துட்டு, அவங்களோட ரிப்போர்ட் இருக்குல்ல, அவங்க தான் சொல்லலாம். அந்த ரிப்போர்ட் எடுத்து டாக்டர்ட்டயாவது வந்து, "இப்ப எப்படி இருக்கு குழந்தை? என்ன ஏதுன்னு டாக்டர்ட்ட கேட்டுக்கலாம்." அப்படின்றதுக்காக இவரு இங்க வந்திருப்பாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டாக்டர்ட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, உடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா எதுக்காக இந்த மாரி ஒரு முடிவு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்ன டாக்டர்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எதுக்காக அபார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. இவருக்கு உடனே ஒரு மாரி ஷாக் ஆயிடும். "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா அவருக்கு புரியாது. இப்ப ஏன் அவ இந்த மாரி இத்தன வருஷத்துக்கு எதுக்காக இந்த முடிவு? அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இப்ப ஆச்சரியமா கேட்கவும், இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பவும் இவரு என்ன சொல்லுவாருன்னா, "எனக்கு அவ இன்னும் டைரக்ட்டா சொல்லல. அவ ரிப்போர்ட் வந்து மறைச்சு வச்சிருந்தா. நான் தான் எடுத்து பார்த்தேன். ஒரு வேள அவ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு கூட இருக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ உள்ள கண்டிஷன்ல இந்த மாரி பண்ணா உடம்பு தாங்காதுன்ற மாரி டாக்டர் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா வீக்கா இருக்கான்னு. அதே மாரி இன்னொரு பேஷண்ட் வரவும், "நான் வெயிட் பண்ணு. கொஞ்சம் உன்கிட்ட பேச வேண்டியிருக்குன்னு" சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு அவங்க வீட்ல இருந்து பக்கத்திலேயே வந்துட்டு ஒரு இடத்துக்கு வருவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மலையெல்லாம் வந்து வெடிக்க வைக்கிறோம் வைப்பாங்கல்ல சில விஷயத்துக்காக. அந்த மாரிலாம் அங்க வந்துட்டு அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பொருளெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பக்கத்துல உட்காந்துட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே அங்க உள்ளவங்க பழக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்க கிட்டலாம் வந்து பேசுவாங்க. அங்க வந்து எல்லாரும் வேலை பார்க்குறவங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு அண்ணன் இருப்பாரு. அந்த அண்ணன்கிட்ட வந்துட்டு பேசிக்கிட்டே வருவாங்க. அப்ப அவங்க என்ன ரகசியமா பேசுறாங்கன்றத வெளிய சொல்ல மாட்டாங்க. டக்குன்னு அவரு பேச பேச பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப நெனச்சு நெனச்சு அழுவாங்க. எதுக்கும்மா என்ன ஆச்சுன்னு அவரு கேட்டுட்டே இருப்பாரு. அப்படியே அவர் தோள்ல சாஞ்சு அழுதுட்டே இருப்பாங்க. அதோட அந்த சீன் கட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க வீட்ல இருப்பாங்க. வீட்ல இருக்கும்போது வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அவரு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து திகிலா அடைஞ்ச மாரி இருப்பாங்க. "என்னதான் உனக்கு பிரச்சனை?" அப்படின்ற மாரி அவரு கேட்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அன்னைக்கு என்ன நடந்ததோ அத சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு அன்னைக்கு நடந்த வரைக்கும் என்ன ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஸ்போர்ட்ஸ் டீச்சரா தானே வேலை பார்க்குறாங்க. அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து நடந்திருக்கும். அப்ப வந்துட்டு எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்ச உடனே பிரைஸ்லாம் வாங்கிட்டு எல்லாருமே கிளம்பிருவாங்க. எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் டீச்சர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பிடி சார், பிடி டீச்சர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட்டா தானே ஸ்கூல விட்டு கிளம்புவாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பசங்க இருக்காங்களா எல்லாம் பார்த்துட்டு, அத ஸ்கூல்ல ஃபுல்லா எல்லா ரூமையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த சாவியெல்லாம் வந்து வாட்ச்மேன்ட்ட குடுத்துட்டு அங்கருந்து கிளம்புவாங்க. அப்படிதான் எப்பவுமே ஹீரோயின் வந்து லாஸ்ட்டா தான் அங்கருந்து கிளம்புவாங்க. அதே மாரி தான் அன்னைக்கு வந்துட்டு எல்லா ரூமையும் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் செக்யூரிட்டி மட்டும் நின்னுட்டு இருப்பாரு. அவர் வந்து பார்த்துட்டு கிளம்புவாரு. "நீங்க கிளம்பலையா டீச்சர்ன்னு?" கேட்கும்போது, அங்க மீட்டிங்லயே சொல்லிடுவாங்க. எல்லாருமே சீக்கிரமா கிளம்பிடுங்கன்னு சொல்லவும், எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க. இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. "இதோ நானும் கிளம்ப போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இருக்கிற ரூம் ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டே வந்துட்டே இருப்பாங்க. வெளிய வர நேரத்துல பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்கிற மாரி இருக்கும். "என்ன சத்தம் கேட்குது?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க ரிட்டர்ன் போம்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 5, 6 பசங்க நின்னுகிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். "வெளிய நீங்கலாம் இன்னும் இங்க என்ன பண்றீங்க? எல்லாருமே போயிட்டாங்க. கிளம்புங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காலையில நீங்கலாம் பிரைஸ் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பவே உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும்னு நெனச்சேன். அப்ப பிஸியா இருந்ததுனால சொல்ல முடியல. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனா அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு சாக்லேட் குடுப்பாங்க. அவங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும்போது அந்த சாக்லேட்ட பிரிச்சு வாயில போட்டுப்பாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க வந்துட்டு அந்த இது இருக்கும்ல, பாட்டு கேட்கிற ஸ்பீக்கர் இருக்கும்ல, அந்த ஸ்பீக்கர வச்சு பாட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. "போதும் போதும் கிளம்புங்க எல்லாம்" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ல கிளம்பிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிளம்பாம என்ன பண்ணுவாங்க, திரும்ப பாட்ட போட்டுக்கிட்டு மாறி மாறி அந்த ஸ்பீக்கர தூக்கி தூக்கி கேட்ச் போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. "என்னடா பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சுத்தமா அவங்கள மதிக்காம ஒரு மாதிரி வேல பார்த்துட்டே இருப்பாய்ங்க. இவங்களுக்கு கோவம் வந்துரும். அதோட அவங்களால எதுவுமே அவங்க பேசவும் இல்ல, எதுவுமே செய்ய முடியாது. டக்குனு பார்த்தீங்கன்னா, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இதுவரைக்கும் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த பசங்கலாம் என்ன பேசிப்பாங்கன்னா, "வேற ஒரு பொண்ணுக்காக வச்சதுடா இது. இவ வந்து மாட்டிக்கிட்டா" அப்படின்ற மாரி பேசுவாங்க. அப்ப வந்துட்டு, "இவ மாட்டுனா என்னடா? இவளும் ஒரு இதா தானே இருக்கா" அப்படி இப்படின்ற மாரி அவங்க பேசிக்கிட்டு, அதோட இவனுங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அவங்கலாம் போயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் லேட்டா ஆனதுக்கப்புறம் தான் இந்த டீச்சர் வந்து கண் முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். உடம்புலாம் ரொம்ப டயர்டா இருக்கும். அதுக்கப்புறமா அங்கருந்து வெளிய வரும்போது தான் வந்து செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "என்ன டீச்சர் ரொம்ப டயர்டா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்பதான் வந்து அவர் வந்து கதவ தொறந்து விட்டுருப்பாரு. இதுதான் அவங்க நம்ம படம் ஆரம்பிக்கும்போது வந்துட்டு, "அன்னைக்கு ஏன் டீச்சர் ஒரு மாரி டல்லாவே இருந்தீங்க? ரொம்ப சோர்வா இருந்தீங்களே?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியல. அதோட எந்திரிச்சு இப்ப வீட்டுக்கு ஒரு நடந்து ரோடு ஃபுல்லா நடந்து வருவாங்க. நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். உடம்புல ரொம்ப பெயினா அந்த மாதிரியே இருக்கும். நெனச்சு நெனச்சு அழுதுட்டே இருப்பாங்க. இது மட்டும் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இத அவங்க வீட்டுக்காரவங்ககிட்ட சொல்லுவாங்க. உடனே அவர் வந்துட்டு கண்டபடி திட்டுவாரு. அப்படியே யூஸ் பண்ணக்கூடாத வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, "அப்படியா? இப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் வந்து ரொம்ப மட்டமா பேசுவாங்க. அவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்னு சுத்தமா தெரிஞ்சுக்காம ரொம்ப மட்டமா பேசுவாங்க. இவங்களுக்கு அந்த வலிய விட இந்த வலி ரொம்ப அதிகமா போயிடும். இதெல்லாம் வந்து இது என்னோடதே இல்ல அப்படி இப்படின்ற மாரிலாம் இவர் ரொம்ப பேசிருவாரு. பேசினவர் சும்மா இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு பார்த்தீங்களா? எதெல்லாம் ஷேர் பண்ணணுமோ அத மட்டும் தான் ஷேர் பண்ணணும். எல்லாத்தையுமே போய் சொல்லிடுவாரு. இப்ப இவங்க வைஃப் வந்து இவர நம்பி சொன்ன விஷயத்த வந்து இவரு என்ன பண்ணுவாருன்னா, ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லிடுவாரு. உடனே அந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாருங்க, ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டு, "உன்ன சொல்லணும்டா, அவ மேல தப்பு கிடையாது. அவள வேலைக்கு அனுப்புன பாத்தியா? அவளுக்கு நீ ரொம்ப இடம் குடுத்துட்ட. எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்." அப்படி இப்படின்லாம் இவர் ரொம்ப ஓவரா பேசுவாரு. அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு அழுதுட்டே இருப்பாரு. இப்ப என்ன தான்டா செய்ய சொல்றேன்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்ன உடனே, "பார்த்துக்கலாம்டா, நம்ம ஹாஸ்பிட்டல்லயே பார்த்துக்கலாம்." அப்படி இப்படின்ற மாரி அவரும் சொல்லிட்டே இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டே வீட்டுக்கு வந்துருவாரு. இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மாமியார் வேற வீட்டுக்கு வந்திருப்பாங்க.
வந்திருப்பாங்க. வந்திருக்கும்போது ஃப்ரெண்டு என்ன சொல்வாருன்னா, "டீ வேணும், சுகர் கம்மியா போடணும், டிகாஷன் நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும்" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவங்க மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, "போட்டு வச்ச டீ இருக்கு. அந்த டீய குடிச்சிட்டு போனா போதும்ன்னு" சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு அவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹஸ்பண்ட் வந்து வெளிய கொஞ்சம் அந்த பக்கம் வேலையா இருக்குன்னு போயிருப்பாரு. அப்ப இவங்க டக்குனு அவங்க மாமியாரே இல்லாத நேரத்துல இவரு என்ன பண்ணுவாருன்னா, "நான் உனக்கு சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. நீ இந்த மாரிலாம் இதுக்கெல்லாம் போகாத. நான் சொல்றத கேட்டீன்னா உனக்கு அப்படி" அவர் இப்ப மிஸ்பிஹேவ் பண்ண பார்ப்பாரு அவரோட ஃப்ரெண்ட். உடனே "கையெட்றா" அப்படின்னு சொல்லிட்டு "வெளிய போடா இங்கருந்து" அப்படின்னு கண்டபடி திட்டி விட்டுருவாங்க. உடனே இந்த ஆள் வந்து கோச்சிட்டு இப்படி வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்காரங்க வருவாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க மாமியார்கிட்டயே அவங்க நடந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து அவங்க வந்து இவங்க மகன் மேல கோவப்படுவாங்க. "இந்த மாரி அவளுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அத தட்டி கேட்க உனக்கு துப்பு இல்ல. நீ அவள வந்து குத்தம் சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அங்கருந்து கோவமா இருப்பாங்க. இதே சமயத்துல ஃப்ரெண்டும் வேற வேக வேகமா வெளிய வரத பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு இப்ப ஹீரோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரு போயிட்டு வந்து கேட்பாரு. "என்னடா ஆச்சுன்னு?" கேட்கும்போது, "இனிமே நான் உன்கிட்ட பேசினா என்ன செருப்பால அடி" அப்படி இப்படின்ற மாரி அவர் கோவமா பேசுவாரு. "ஆச்சு நீ தானடா எனக்கு ஒரே ஃப்ரெண்டு" அப்படின்னோனே, "போடா இங்கருந்து" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போவாரு. வர வழியில ஒருத்தர் லிஃப்ட் குடுக்கும்போது நான் அவர கொண்டு போய் டிராப் பண்ண சொல்லி, "நான் இங்க போறேன்டா, நீ போற இடத்துல என்ன விட்டா கூட போதும்ன்னு" அவர் பாட்டுக்கு கிளம்பிருவாரு. இப்ப வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஒய்ஃப் கிட்ட விட சண்டை போடுவாரு. "நீ எதுக்கு அவன்கிட்டலாம் அப்படி நடந்துக்கிற?" அப்படி இப்படின்னு. "அவன்லாம் என்ன அப்படியா இப்படியான்னு" சொல்லிட்டு இவங்களும் கோவப்படுவாங்க. "இப்ப நீ என்னதான் செய்யணும்னு நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரு. "நான் கம்ப்ளைண்ட் குடுக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ சொல்லுவாரு. ஏன் அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு, அதில 2, 3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து அவருக்கு மான பிரச்சனையா இருக்கு. இன்னொன்னு வந்து இதெல்லாம் அவருக்கு அருவருப்பா இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி அவரு ஹாஸ்பிட்டல்லயே அவர் பார்த்துருக்காரு. இந்த மாரி ஒரு கேஸ வந்து அவர் ஒட்டு கேட்டார்ல ஆரம்பத்தில. அதில வந்துட்டு கேஸையே மாத்தி விட்டுருவாங்க. அது நம்ம பேரு தான் வந்து அசிங்கமாகும். நாளைக்கு வந்து இது உனக்கு தெரியாம நடந்ததா இருந்தா கூட, நீ விருப்பப்பட்டு தான் அப்படி இருந்த அப்படின்ற மாரி மாத்தி விட்டுருவாங்க. அப்படி இப்படின்னு இவரு சொல்லுவாரு. "நீ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது, நீ என் கூட வரமாட்டீல, கம்ப்ளைண்ட் குடுக்க" அப்படி இப்படின்னு இவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "வேண்டாம் நம்ம குடும்ப மானம் தான் போகும்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, இவங்க கோச்சுக்கிட்டு அங்கருந்து போயிடுவாங்க. அதோட இவங்க வீட்டுக்கும் வரமாட்டாங்க. இவருக்கு உடனே சந்தோஷம் தாங்காது. உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்வாருன்னா, "அவ வந்து வீட்ட விட்டு கிளம்பிட்டாடா! இப்ப தான்டா நிம்மதியா இருக்கு." அப்படின்ற அளவுக்கு அவர் வந்துருவாரு. அவங்களும் விட்டு விட்டு போயிடுவாங்க. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட இவங்களும் இப்ப மாமியார் வந்து ஊருக்கு போறதா இருந்தாங்களா, இப்ப மகன் வந்து டிராப் பண்றேன்னு சொல்வாரு. "உன் கூட போறதுக்கு நான் தனியாவே போலாம். நான் தனியா தானே வந்தேன். நான் தனியாவே போறேன்னு" சொல்லிட்டு அவங்க கோச்சிக்கிட்டு வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அதோட இவங்க மருமகளும் வந்து பக்கத்துல உட்கார்ந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்கும் கவலைப்படாத. எவ்வளவோ அடி, உதைகள வாங்கி தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். மனதைரியம் தான் ரொம்ப முக்கியம். உனக்கு மனசுக்கு எது சரின்னு படுதோ அத நீ செய். நான் உன் கூட துணையா இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் ரொம்பவே ஆறுதலா சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க. "இனிமே நான் வீட்டுக்கு போகலன்ற" மாரி சொல்லிடுவாங்க. "உன் மனசு நிம்மதி அடையிற வரைக்கும் அதுக்கு தகுந்த மாரி நீ இருந்துக்கோ. எதுவும் பிரச்சனை இல்ல. அவன பத்தி நீ பெருசா யோசிக்காத" அப்படின்ற மாரி இவங்க சொல்லிடுவாங்க. அவங்க அவங்க தோள்ல சாஞ்சுட்டு இவங்க கொஞ்ச நேரம் அழுதுட்டே உட்கார்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிருவாங்க. இங்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு அந்த பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா, இப்ப இவர் வேற இப்படி புரிஞ்சுக்காம இருக்காரான்னு. இவருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா போயிடும். இவர் இவ வீட்ல இல்லல்ல, அதுவரைக்கும் போதுன்ற மாரி இவர் அந்த அளவுக்கு வெறுத்து போயிருப்பாரு. இப்ப அவங்க அம்மாகிட்டயும் எவ்வளோ சமாதானப்படுத்துறாரோ, அம்மாவும் சமாதானமே ஆக மாட்டாங்க. அதோட இப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் வந்து இவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க அங்க சைன் பண்ணுவாங்கல்ல, அங்க சைன் பண்ற இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி நடந்துச்சு போல இருக்கே, ஒரு இது கிடைச்சிருச்சு, அது கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே டபுள் மீனிங்ல பேசுற மாரி அவர கேட்பாங்க. இவருக்கு உடனே ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவருக்கு வந்து ரொம்ப கோவமா வரும். அவருக்கு வந்துட்டு இப்ப 5, 6 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல. இப்ப குழந்தை இருக்கு. ஆனா அது அந்த மாரிலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த யார் சொன்னது? அவன் சொன்னானா? அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரு. ஏன்னா இவரு ஃப்ரெண்டுன்ற நம்பிக்கையில தானே சொன்னாரு. இப்போ உடனே ஆமான்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், இவருக்கு அவ்ளோ கோவம் வந்துரும். உடனே ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்க மாட்டாரு. அப்படியே அந்த ஆள் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போடுவாரு. அந்த ஆள போய் கண்டுபிடிச்சுட்டு போட்டு அடி அடின்னு போட்டு அடிப்பாரு. அடிக்கும்போது அவர் ரொம்ப கெஞ்சிட்டே இருப்பாரு. அதாவது அவர் என்ன சொல்வார்ன்னா, ஏதோ கோவத்துல செஞ்சுட்டேன்டா, உன் ஒய்ஃப் அன்னைக்கு அப்படி என்ன திட்டுனதுல கோவத்துல இந்த மாரி சொல்லிட்டேன்" அப்படின்னோனே, "உன்ன நம்பி தானடா இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னேன். இப்படி செய்வியான்னோனே, மன்னிச்சுடுன்னு கேட்பாரு. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னுவாரு. இதெல்லாம் ஒரு பாடம் தான். எத சொல்லணுமோ அத தான் சொல்லணும். வீட்டு தாண்டிட்டா இந்த வீட்டு விஷயங்கள் வெளிய போகாம இருக்கிறது தானே சேஃபா இருக்கும். அதோட சரின்னு சொல்லிட்டு இவர் நல்லா போட்டு அவர திட்டிட்டு, அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிருவாரு. பார்த்தீங்கன்னா, இவருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இதே மாரி 2 வாரம், 3 வாரம் ஆயிடும். இப்போ ஒய்ஃப் வேற வீட்ல இல்லையா, கொஞ்ச நாள் தான் இவர் சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் ஒய்ஃப தான் அவர் தேடுவாரு. ஏன்னா, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றது தான் இவரோட எண்ணம். இப்ப வந்து இந்த மாரி பேசி அவள அனுப்பிட்டோமே அப்படின்ற மாரி இருக்கும். அவளுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா வந்து அவங்க கால எடுக்கவே மாட்டாங்க. அவங்க இன்னொருத்தர்ட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஊர்லயே இருக்கிறவர்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இவங்கலாம் அந்த ஊர்ல வளர்ந்தவங்க தானே. அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் சொல்லும்போது இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் அங்க ஷேர் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எஃபில பார்த்த அட்ரஸ்லாம் இருக்குல்ல, அந்த அட்ரஸ்க்கு இப்ப நேரா போவாங்க. அங்க போனோனே அந்த பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டெலிவரி வேல தான் செஞ்சுட்டு இருப்பான். அதாவது அதோட அந்த அட்ரஸ்க்கு வருவாங்க. இதுக்கிடையில அவர் வீட்டுக்காரன் ஃபோன் எடுத்தோனே, "எத்தன தடவ ஃபோன் அடிக்கிறேன், ஏன் பேசவே மாட்ற?" அப்படின்னு கேட்பாரு. "எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்ல" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "நீ வீட்ட விட்டு போய் 3 வாரத்துக்கு மேல ஆகுது. வந்துரு" அப்படி இப்படின்னு அவர் எவ்வளோ சொல்வாரு. அவங்க ஃபோன கட் பண்ணிட்டு, "திரும்ப கூப்பிடாத" அப்படின்ற மாரி கட் பண்ணி வச்சுருவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு போவாங்க. போம்போது அந்த பையன் வந்துட்டு டெலிவரி பாயா வேல பார்த்துட்டு இருப்பான். அப்படி டீச்சர பார்த்தோனே, டீச்சர்ன்னு ரொம்ப மரியாதையா பேசுவான். பேசினோனே, "நீ இங்க தான் வேல பார்க்குறியா?" அப்படின்னுவாங்க. "நீங்க எங்க டீச்சர் இங்கன்னோனே, நான் இங்க எங்க ரிலேஷன் வீட்டுக்கு வந்தேன். அப்படியே உன்ன பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னோனே, அப்படியான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிப்பாங்க. "உன் நம்பர் குடு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உங்க நம்பர் குடுங்க டீச்சர், நான் மிஸ் கால் குடுக்குறேன்" அப்படின்ற மாரி அந்த பையன் வாங்கிக்குவான். அதோட நம்பர 2 பேரும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. பையன பார்த்து முடிச்சோனே
பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னொரு ஆள சந்திப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயினோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க அனுப்புன ஆளு தான் இவரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்றது வந்து யாருக்கும் தெரியாத மாரி மீட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வந்து வண்டியில வந்து கூப்பிடுவாரு. நான் நாளைக்கு வந்து உங்கள சந்திக்கிறேன்ற மாரி இவரு அவங்கள்ட்ட சொல்லிட்டு, இப்ப இவரும் கிளம்பி போயிடுவாரு. அதுக்கப்புறம் இவங்க அப்படியே தனியா நடந்து போயிட்டே இருப்பாங்க. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பையன் இப்ப காலையில டீச்சர பார்த்தான்ல ஒரு பையன் ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருந்தானே டெலிவரி பாயா. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பொண்ண வேற லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு வந்து நின்னுட்டு பேசிட்டு இருக்கும். என்ன கண்டுக்கவே மாட்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவன் வந்து தப்பு பண்றதுக்கே முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப டீச்சர் வந்து ஒரு லொகேஷன் அந்த மாரி அனுப்பி விடுவாங்க. அனுப்பி விட்டோனே பார்த்தீங்கன்னா, அதையும் நோட் பண்ணி வச்சுப்பான். அதோட இந்த பொண்ணுட்டயே கொஞ்ச நேரம் கொஞ்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ற மாரி அவனுக்கு ஐடியா அங்கேயே இருக்கும். இப்ப டீச்சர்ன்றது வாயில கூப்பிடுறது தான். மத்தபடி வேற மாரி தான் சிந்தனைகள் ஓடுது அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதோட இவங்களும் பார்த்தீங்கன்னா, இப்ப அங்கருந்து வந்துருவாங்க. அவனுக்கு அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டு, இப்ப இங்க வேற இடத்துக்கு வந்து தங்கியிருப்பாங்க. அங்க வந்துட்டு காலையில ஒருத்தர பார்த்தாங்கல்ல, அவங்க மாமியார் ஒருத்தர அனுப்பி விட்டுருந்தாருல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவர்ட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் சில விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க மேல வந்து கை வைப்பாரு. "கையெட்றா" அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கோவம் வந்துரும். டக்குனு அவர் என்ன சொல்வாருன்னா, "நான் அந்த சிந்தனைலாம் இல்லம்மா. நான் வந்துட்டு உங்க மாமியார் வந்து எனக்கு வந்து எங்க ஊர்ல அப்படிப்பட்டவங்க. எனக்கு நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன். அவங்க உனக்காக என்ன வேணா செய்ய சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் எங்கள்ட்ட கேளுங்க. நான் இப்ப கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட ஏதாவது பேசிட்டு அங்கருந்து அவர் கிளம்பிருவாரு. அவங்க வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, அதாவது அது ஹீரோயினோட ஹஸ்பண்ட். அவருக்கு வந்து இப்போ ஒய்ஃப பார்க்கணும்னு ஆசையா இருக்கனால கிளம்பி வந்துட்டே இருப்பாரு. பஸ்ல வரும்போது திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருப்பாரு. அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. அப்ப வந்து மன்னிச்சிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அப்ப பக்கத்துல உள்ள லேடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் என் புருஷன் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு தடவ கூட மன்னிப்பு கேட்டதில்ல. பொண்டாட்டிகிட்ட வாய திறந்து மன்னிப்பு கேட்கிற. நீலாம் வந்து நல்லா இருப்பப்பா" அப்படி இப்படின்ற மாரி அவங்களும் சொல்லுவாங்க. அதோட அவரும் அமைதியா பேசிட்டு அப்படியே வந்துருவாரு. எங்கேயும் சொல்ல வேண்டியதுன்னு எல்லா விஷயத்தையும் அந்த மாரி தான் நம்மளுக்கு தோணும். அதோட இருந்துட்டு இப்ப இவங்க வந்து கிளம்பி ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த லொகேஷன் குடுத்துருந்தாங்கல்ல, அந்த லொகேஷனுக்கு இப்ப இவங்களும் வரதா சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் ஷேர் பண்ணி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த லொகேஷனுக்கு. அந்த இடத்துக்கு கிளம்பிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டே இருப்பாரு. "எனக்கு கால் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு கால கட் பண்ணிடுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கே வந்து இப்ப முன்னாடி நாள் வந்து அவங்க மாமியார் அனுப்புனாங்கல்ல ஒரு ஆளு. அவர் வந்திருப்பாரு. வந்துட்டு அவரு உள்ள 2 பேருமே உள்ள போலாம் அப்படின்றது தான் பிளானு. ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வண்டியில வந்தாருல்ல, அவரு வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, என் கூட வா வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், "நீங்க உள்ள போயிட்டே இருங்க டீச்சர். நான் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அத மட்டும் முடிச்சுட்டு நான் வந்துர்றேன்னுவாங்க." இவங்க வந்து தனியா நான் மட்டுமான்னு "அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க. நான் இங்க தான் இருக்கேன். சின்ன வேலை தான். முடிச்சுட்டு உடனே வந்துர்றேன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அங்கருந்து கிளம்பிருவாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு மாரி பயமா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மேல ஏறி போவாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு லாட்ஜ் மாரி இருக்கும். அந்த லாட்ஜ்ல பார்த்தீங்கன்னா, அது அந்த மாரி இதெல்லாம் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு புக் பண்ண ரூமுக்கு நேரா போவாங்க. அங்க போயிட்டு அங்க உள்ளவரும் வந்துட்டு, "ரொம்ப பயப்படாதீங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சேஃபான இடம் தான்." அப்படி இப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அங்க அப்படி நடந்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இவரு வந்து அவங்க அம்மாவ தேடி வந்திருப்பாரு. அவங்க அம்மா இவர்ட்ட மூஞ்சி குடுத்து கூட பேச மாட்டாங்க. "உன்ன மாரி புள்ளைய பெத்ததுக்கு" அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுவாங்க. உடனே அவர் வந்து மன்னிப்பு கேட்பாரு. "மன்னிச்சிரும்மா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். சரி அவன் புரிஞ்சுக்கிட்டான்ல, அதுவரைக்கும் போதும் அப்படின்ற மாரி இருப்பாங்க. ஏன்னா இவங்கலாம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, தப்புனா தப்பு. அது வந்து த அந் அ மருமகன் மேல தப்பு கிடையாது. இப்ப நடந்த விஷயத்துக்கு. அவ வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத அவங்க புரிய வைக்க தான் அவங்க அப்படி நடந்துப்பாங்க. அதோட இவரும் உணர்ந்துருவாரு. சரின்னு சொல்லிட்டு இங்க இப்படியே போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கால் பண்ணுவாங்க. "இப்ப நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ ஏதோ பண்றேன்னு தெரியுது. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா, அதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே வேலை கிடையாது. எல்லாம் நல்லபடியா முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அதோட அவங்க ஹீரோயினும் சொல்லிட்டு அங்கருந்து இப்ப கிளம்புவாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க வந்து ஒரு ரூம் புக் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த ரூமுக்கு கரெக்ட்டா வந்துருவாங்க. அந்த பையனும் வந்துட்டு அங்க தான் இருப்பான். அங்க இருக்கிறவன் டக்குனு பார்த்தீங்கன்னா, பார்க்கவே நம்மளுக்கு அருவருப்பா இருக்க மாதிரி இருக்கும். என்ன சொல்றது? ஒரு டீச்சர் அப்படின்றது வந்து அந்த இடத்துல நம்ம சொல்லும்போது, இங்க இப்படி நடந்துக்கிறதும் வேற மாரி இருக்கும். ஒரு ஒரு லெசனா தான் அந்த பாடத்த நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு ஒரு பாடமா தான் எடுத்துக்க முடியுமே தவிர்த்து, ஒரு இதா சொல்ல முடியாது. ஒரு அவேர்னஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். அவன் பாட்டுக்கு ஏதோ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்க மாரி டக்குனு வரும். உடனே அந்த டீச்சர் வந்து அவங்க ஹீரோயின் என்ன செய்வாங்கன்னா, "நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துர்றேனே" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போவாங்க. பாத்ரூம்ல போயிட்டு உட்காந்துட்டு ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க ஹெல்ப்புக்காக கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த ஆள் வரேன்னு சொல்லியிருந்தார்ல, அவர காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அவருக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, கால எடுக்கவே மாட்டாரு. இப்ப இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பாத்ரூம்குள்ள இருக்க முடியாதுல்ல, வெளிய வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து காணோம். அந்த பையன் அங்க இருக்க மாட்டான். உடனே அவன் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த பையன் மறைஞ்சு நின்னுட்டு இருப்பான். மறைஞ்சு நின்னுட்டவன் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வெளிய வந்துட்டு இவங்கள வந்துட்டு அபியூஸ் பண்ற மாரி அந்த மாரி நடந்துகிட்டு இருப்பான். திடீர்னு அவங்கள தள்ளி விட்டு கன்னத்த சேர்த்து ஓங்கி ஒரு அறை அறைவான். அரைஞ்சோனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். கன்னத்துல அரைஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு மாரி ஆனோனே நிமிர்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 4, 5 பசங்களும் இங்க தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு மாரி ரொம்ப ஷாக் ஆயிடும். உடனே அந்த பசங்களும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "எங்கள்ட்டயே டிராமா போடுறியா? இவன பொறி வச்சு புடிச்சு எங்க அத்தன பேரையும் புடிக்கலான்ற மாரி டிராமா பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அத்தன பேரும் இந்த பசங்கள்லாம் பசங்க சொல்லக்கூடாது. நாய்ங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வெறி ஏறுது நம்மளுக்கு. இந்த மாரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டீச்சர வந்து அடிச்சு போட்டு என்ன செய்வாங்கன்னா, "இத பாரு உன் வீடியோ இதோ இருக்கு. அந்த வீடியோவ நாங்க அழிச்சிடுறோம். இந்த மாரி இந்த இந்த அந்த மெமரி கார்டெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்தா இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. இனிமே உனக்கும் எங்களுக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே சும்மா சும்மா நாங்க இருக்க இடத்த தேடி தேடி வந்துகிட்டு இருக்காத. அது உனக்கு நல்லதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போடி அப்படின்னுவானுங்க. அதோட அவங்களும் வந்து ரொம்ப அழுதுட்டே இருப்பாங்க. மிஸ்ஸும் அழுதுட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வெளிய போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் இன்னொருத்தன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான்னா, "வந்தது வந்துட்டா எதுக்குடா அவள சும்மா அனுப்பணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்னத்த புடிச்சிட்டு ஒரு மாரி வம்பு பண்ணிட்டு இருப்பான். அதோட பண்ணிட்டு அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு, "போடி வெளிய" அப்படின்ற மாரி சொல்லுவான். உடனே அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வெளிய போற மாரி போயிட்டு திரும்ப
திரும்ப உள்ள வருவாங்க. உள்ள வந்துட்டு அந்த கதவ அப்படியே லாக் பண்ணுவாங்க. இவனுங்க திரும்பி நின்னு பார்ப்பாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அடி விழும் பாருங்க. செம்மையான அடி விழும். போட்டு சாத்துவாங்க எல்லாரையும் போட்டு. இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க அடிக்கடி இந்த ஊருக்கு வராங்கல்ல, இவங்க வந்துட்டு கராத்தே மாஸ்டராவும் இருப்பாங்க. இவங்களுக்கு கராத்தே வந்து அப்பத்துலேருந்தே கத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே கராத்தே அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான் இவங்க. அப்ப ஏன் இவ்வளோ நேரம் இவங்க அழுதுட்டே கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கராத்தே பண்ற பெல்ட்ட வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, சுழட்டி சுழட்டி அடிப்பாங்க. அடி அடின்னு விழும் செம்மையா. இது அடித்தடி சத்தம் கேட்டோனே பார்த்தீங்கன்னா, அந்த லாட்ஜ் ஓனர் வந்து வந்துருவாரு. வந்துட்டு இங்க வந்து பிரச்சனை நடக்குது அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு வேக வேகமா போலீஸ்க்கு கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க கூட்டு வந்தாங்கல்ல அவங்க மாமியார் அனுப்புன ஆளு. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அங்க தான் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் வண்டியில வந்தார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "நானே போலீஸ் தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதனால அவரால ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப எல்லாருமே பிளான் பண்ணது தான். இப்ப இவங்க அடிச்சு அடிச்சு ஆளுங்கள அனுப்புவாங்க. அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி இந்த மலைக்கெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த வெடி அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த பசங்கள இது பண்ணிட்டு, அவனுங்களுக்கு வந்து இப்ப எல்லாம் சேர்ந்து என்ன தண்டனை குடுத்தா சரியா இருக்குமோ, அந்த மாரி ஒரு நல்ல தண்டனை தான் குடுப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சிந்தனையே இருக்கக்கூடாதுன்ற மாரி தான் தண்டனை குடுப்பாங்க. அதோட அந்த டீச்சர் என்ன சொல்வாங்க, "நான் உங்கள பார்க்கும்போது ஸ்டூடண்ட்ஸா தான் நான் உங்கள பார்த்தேன். என் கண்ணுக்கு நீங்க ஸ்டூடண்ட்ஸா தான் தெரிஞ்சீங்க. உங்க கண்ணுக்கு நான் டீச்சரா தெரியலல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு நல்ல ஒரு கேள்வியா இருக்கும் அது. அதோட இந்த மாரி விஷயம் நடந்து செம்மையா அடிதடி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க நேரா வந்துருவாங்க. அப்ப அவங்க வீட்டுக்காரவங்க டைரக்ட்டா பார்த்துட்டு நெறைய மன்னிப்பு கேட்பாரு. அப்ப வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "இனிமே உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு டைம் தேவைப்படும். நான் யோசிச்சு தான் சொல்ல முடியும்னு" சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா, "எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ என் கூட நிக்கலல்ல. நான் தனியா இருந்ததும் எனக்கு ஒரு நல்லது தான். அதுவும் எனக்கு ஒரு பாடம் கத்துக் குடுத்தது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இவருக்கு பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஒரு மாரி ஆனா அவரோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கணும். அது ஏத்துக்கிறது, அந்த மனசு வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அதோட அவரும் அப்படியே அமைதியா நின்னுட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நான் இந்த குழந்தைய வந்து எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது நம்ம குழந்தை தான் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நீ அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அவரும் புரிஞ்சுகிட்டு அவரும் அங்கருந்து அவர் கிளம்பிருவாரு. இவங்களும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு அவங்களும் கிளம்பிருவாங்க. இதே மாரி தான் இருக்கும். இப்ப இதுல இருந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப சில ரீல்ஸ்லலாம் நம்ம பார்க்குறோம். அதுல வந்து எப்படி இருக்குன்னா, இப்ப ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸும், ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க சண்டை போட்டுக்கிற மாரி பண்றாங்க. உடனே டீச்சர் பயந்துட்டு போய் தடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, டீச்சர பிராங்க் பண்றதுக்காக அவங்க எல்லாம் ஒரு ஃபோட்டோஸ், கிஃப்ட் குடுக்குற மாரி குடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பெருமைப்படுற மாரி விஷயமா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் போய் சேர்ந்து நின்னு டீச்சர வந்து ஹக் பண்றது, அப்படியே தோள்ல சாஞ்சுக்கிறது, கன்னத்த பிடிக்கிறது அந்த மாரிலாம் பண்றாங்க. இது 100% தப்பு தான். ஸ்டேஜ்க்கு மேல அம்மா, பிள்ளையாவே இருந்தாலும் டச் பண்ணக்கூடாது. அதாவது குட் டச், பேட் டச்ன்றது குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது. வளர்ந்த எல்லாருக்குமே சரிதான். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லியா ஹக் பண்றோம். இதெல்லாம் வெளிநாட்டு கல்ச்சரா இருந்தா நம்ம ஊருக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அந்த மாரிலாம் நம்ம டச் பண்ணாம, அந்த பார்வையும் தேவையில்லாம செலுத்தாம இருந்தாலே பல பிரச்சனைகள் முடியும் அப்படின்றது ஒரு பாடமா எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த படம். நல்லாருக்கும். நீங்களும் பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு கதையில சந்திக்கிறேன்.